என்னோடய பேர் மஞ்சு. நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னுடைய சன்னு லாஸ்ட் இயர் தான் 12th முடித்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஜாலியாக இருக்கணும், படிக்கக்கூடாது, நம்ம ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நிறையா கவர்மெண்ட் காலேஜில் ஒரு டிகிரி படிக்கிறதுக்காக நிறையா அப்ளை பண்ணாங்க. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சரி, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குரூப் எக்ஸாம் முடிச்சுட்டால் பாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பாதத்தில் வேண்டுதலை வச்சேன். ஸ்டீஃபன் அங்கிள் ஜபம் மூலமாக எனக்கு காலையில் டெய்லியுமே மங்கள வார்த்தை பார்ப்பேன். அதே மாதிரி தினந்தோறும் நைட்டு 10 o'clock அவருடைய ப்ரேயர் வரும். ஸோ அவர் மூலமாக பிள்ளையை குறித்து தன்னுடைய தாயினுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். அது எனக்காகவே சொன்னாருன்னு எடுத்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணினேன். அடுத்த நாளே என் பையன் வந்து 2-3 மாதமாக என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தான். நான் இன்ஜினியரிங் சேர மாட்டேன், கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு ஏதாவது டிகிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சடனாக அவனே வந்து அம்மா நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி என்கிட்ட பண வசதி இல்லை ஏசப்பா, ப்ரைவேட் காலேஜாகவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற காலேஜாகவும் இருக்குன்னு ப்ரே பண்ணேன். அடுத்த நாள் சேலம் தாண்டி சங்ககிரியில் இருந்து போய் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சென்னையிலேருந்து இருக்கேன். என் பேர் அனிதா சாம்சன், இது என் சகோதரி. எனக்கு கடந்த ஆண்டு வந்து பிரதரை பார்த்து சந்தித்து ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் சொன்னார், ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியாத பெரிய பாடுகள் கடந்து வந்திருந்தோம், கோர்ட் கேஸும் வின் பண்ணோம், ஆண்டவர் வீடை இடிக்கவும் கிருபை செஞ்சார். அது மாத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிந்தது. இப்போ வீடு தொடங்கப்பட்டது. கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளோடு கூட நீர் இடைபட விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்து மனிதனை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு இந்த சிலுவை மரணத்தை அவர் ருசிக்க வேண்டும் என்பது பரலோக பிதாவினுடைய திட்டம். இதை இயேசு ஒருவரே தான் சுமக்க வேண்டும், அவர் ஒருவரே தான் சுமப்பார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த மனுக்குல மீட்பிற்காக ரட்சிப்பிற்காக நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே அனுப்பி அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சுமப்பதற்கென்று ஒரு சிலுவை ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. எனவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் பார்த்தீங்கன்னாச்சுன்னா அந்த கொல்கொதா மலை அந்த கபால ஸ்தலம் மாதிரி, அப்படின்னா கபால ஸ்தலம்ன்ற சொல்லுது மண்டையோடு தான் கபால ஸ்தலம் சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய மண்டையோடு சதையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்முடைய கண், இந்த தலையில் உள்ள போன், நெத்தி போன், இந்த இடம்லாம் தாடையில் உள்ள போன் எப்படி இருக்குமோ அந்த மலையை இன்னைக்கும் நீங்கள் பார்த்தாலும் அதே போல தான் இருக்கும். நீங்கள் தூரத்தில் நின்று பார்த்தாலும் சரி, பக்கத்தில் போய் பார்த்தாலும் சரி, அந்த கபால ஸ்தலம், இந்த மூக்கு இருக்கிற பகுதி, 2 கண்கள், இதெல்லாம் வந்து சதையெல்லாம் போனதுக்கு பிறகு எப்படி இருக்குதோ அதே போல் இந்த 2000 வருஷங்களுக்கு பிறகும் அந்த ஷேப் அப்படியே தான் இருக்கிறது, அதே மாதிரி இருக்கிறது. மண்டை ஓடு என்று சொல்லப்படுகிற அந்த கொல்கொதா மலைக்கு தம்முடைய சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிலாத்துடைய அரண்மனையிலே
கடைசி நிமிஷத்தில் கூட இந்த சிலுவை மரணத்தை தவிர்ப்பதற்கு ஒரு சான்ஸ் அங்கே இருந்தது. ஆனாலும் அதையும் தாண்டி இயேசு சிலுவை சுமந்து கல்வாரியிலே நமக்காக ஜனங்களுக்காக ஜீவனை விடுவார். போகிற வழியில் என்னெல்லாம் நடக்கும், அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் என்கிற வேத வல்லுநர்களுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வேண்டி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல இயேசுவை விடுதலை செய்வதற்கு வாய்ப்பில்லை. பிலாத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். பண்டிகை காலங்களிலே ஏதாவது ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வதற்கு அந்த பிலாத்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பண்டிகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது எப்படியாவது இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவன் தன் இருதயத்தில் விரும்பினான். ஏன்னா அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு நியாயாதிபதி, இயேசு ஒரு நிரபராதி என்று அவனுக்கு தெரியும், அவர் ஒரு நீதிமான் என்று அவருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, பிலாத்துடைய மனைவி அவர் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லும் பொழுது ஒரு சீட்டு ஒன்று எழுதி கொடுத்து அனுப்புகிறாள். என்ன எழுதி கொடுத்து அனுப்புகிறான்னா, இவருக்கு விஷயத்தில் நீ தயவு செய்து எந்த பொல்லாப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவர் எப்படியாவது இயேசுவை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு ட்ரை பண்ணார், ஒரு முயற்சி எடுத்தார். அப்போ கேட்குறாரு, ஒருத்தரை நான் விடுதலை பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ இன்னொரு குற்றவாளி அங்கே இருக்கிறான், அவனுடைய பெயர் பரபாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யாரை விடுதலை செய்வது? பரபாசை விடுதலை செய்யலாமா, இயேசுவை விடுதலை செய்யலாமா? அப்பொழுது ஜனங்களெல்லாம் கத்தி கொண்டு சொன்னார்கள், நீங்கள் பரபாசை விடுதலை செய்து இயேசுவை கொலை செய்யுங்கள், இயேசுவை கொலை செய்யுங்கள் என்று சொல்லி ஜனங்களெல்லாம் கத்தினதன் நிமித்தம், அங்கே ஒரு பேர் அமளி உண்டானதன் நிமித்தம், ஜனங்களை திருப்திப்படுத்த வேண்டிய சிச்சுவேஷனில் அந்த ராஜா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு செய்யவும் மனதில்லை. எனவே என்ன பண்ணார்னா, இந்த இரத்த பழிக்கு நான் எந்த விதத்திலும் பொறுப்பல்ல என்று சொல்லி தன்னுடைய கையை கழுவி விட்டு இயேசுவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையை சுமத்தப்பட்ட இடம் பிலாத்துடைய அரண்மனை. இன்றைக்கு நீங்கள் போனீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் அந்த பிலாத்துடைய அரண்மனை இருக்கிறது. இயேசுக்கு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இடம் இருக்கிறது. அதிலிருந்து அந்த ஜெருசலேம் வீதி வழியாக கொல்கத்தா மலை வரைக்கும் 14 ஸ்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 14 ஸ்தலங்கள், முக்கியமான சம்பவங்கள். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற, மண்டையோடு என்று சொல்லப்படுகிற அந்த கொல்கத்தா மலைக்கு போகிற இடத்துல நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதில் நம்மளை டச் பண்ணக்கூடிய விதத்திலே 14 ஸ்தலங்கள் இன்றைக்கும் அந்த இடத்துல நமக்கு ஞாபக குறியாக வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது அந்த சிலுவை என்கிற மரத்தினுடைய வெயிற்றினால் அவர் கீழே விழுந்தார் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். வேறு அநேகம் அவருடைய சிலுவை என்கிற மரத்துக்கு உள் வைத்து அவர் அதை சுமந்தார். எதையெல்லாம் வைத்து அவர் சுமந்தார் என்பதுதான் இந்த நாள் செய்தி. 3 முறை இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு முறை அவர் கீழே விழுந்து எழும்பும் பொழுது அவரால் தள்ளாடி அதை கொண்டு போக முடியவில்லை. அப்பொழுது சீமோன் என்கிற மனுஷன் அந்த பக்கமாய் வரும் பொழுது வலுக்கட்டாயமாக இயேசு சுமந்த சிலுவையை கொஞ்சம் தூரம் அவருக்கு சுமக்க கொடுத்து கொஞ்சம் அந்த கேப் டைம் எடுத்துக்கிறதுக்கு, அப்படின்னா எவ்வளவு களைத்திருப்பார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படின்னா ஒரு மனுஷன், ஒரு 33.5 வயதுள்ள ஒரு மனிதனால் ஒரு சிலுவையை சுமக்க முடியக்கூடாத அளவுக்கு அந்த சிலுவை மரம் வெயிட்டானதா அப்படின்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் பார்க்கும் பொழுது அந்த மரத்தினுடைய வெயிட்டினால் அவர் கீழே விழவில்லை. உலக மனுஷர்கள் அத்தனை பேருடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், நோய்கள், அவர்களுடைய எல்லா விதமான தீய காரியங்கள் எல்லாவற்றினுடைய அந்த பாரம் அவர் மேலே அழுத்தப்பட்டபடியினாலே அந்த பாரத்தினாலே தான் இயேசு கீழே விழுந்தார். 3 முறை விழுந்து 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 எழும்புகிறார். ஏன் தெரியுமா அவர் விழுந்து விழுந்து எழும்புகிறார்? இன்றைக்கு மனுஷன் பாவத்தில் விழுந்து 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 எழும்புகிறான். அவன் விழுந்து எழும்பக்கூடாது, ஒரே அடியாக இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்பதற்காகவே இயேசு விழுந்து விழுந்து எழும்பினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி அந்த சிலுவையிலே அழுத்தக்கூடிய அளவிற்கு என்னென்ன காரியங்கள் அந்த சிலுவையோடு கூட ஆண்டவர் சுமந்து தீர்த்தார் என்பதை குறித்து இன்றைக்கு சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவது, அந்த சிலுவையோடு கூட
இருந்த அழுத்தம், அவருக்கு இருந்த அழுத்தம், அந்த பாரம் என்ன அப்படின்னாச்சுன்னா, உலக மக்கள் உலகம் உண்டானதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இனி வரப்போகிற காலங்களிலும் உள்ள ஒட்டுமொத்த மனுஷர்கள், பிறந்தவர்கள், ஓட்டத்தை முடித்தவர்கள், ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், இனி பிறக்கப் போகிறவர்கள், இனி ஓடப்போகிறவர்கள், அத்தனை மனு குலத்தினுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சேர்த்து அந்த சிலுவை மரத்தோடு சேர்த்து இழுத்து கொண்டு போனபடியினாலே தான் அவர் இழுக்க முடியாத பாரத்தை இழுத்து கொண்டு போய் அதனால் முடியாத சூழ்நிலையில் அவள் கீழே விழுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய பாவங்கள் இயேசு நடக்க முடியாதபடிக்கு அவரை அழுத்தி கீழே போடக்கூடிய விதத்திலே அடுக்கடுக்கான பாவத்தை தண்ணீரை பருகுகிறது போல மனுஷன் செய்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய பாவத்தையும் அவர் சேர்ந்து அன்றைக்கு சிலுவையிலே சுமந்தார், என்னுடைய பாவத்தையும் சேர்ந்து சுமந்தார். முதலாவது, நீர் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற அக்கிரமங்களை இயேசு தன்னுடைய சிலுவையிலே சுமந்தபடியினாலே அந்த பாரம் தாங்க முடியாமல் அவள் கீழே விழுந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த வசனம் சொல்லுகிறது, அநேகருடைய பாவத்தை அவர் தாமே சுமந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அநேகருடைய பாவங்கள் அப்படின்னா நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சேர்த்து இயேசு சிலுவையிலே சுமந்தபடியினாலே அந்த சிலுவையினுடைய அழுத்தம் அவரால் தாங்க முடியலை, அவர் கீழே விழுந்தார். ஒரு மனுஷன் தான் செய்கிற பாவம், இந்த விபச்சார பாவம் தான் பாவம், இல்லைன்னாச்சுன்னா மதுபானங்களை குடிக்கிறது தான் பாவம், இல்லைன்னா அடுத்தவருடைய பொருளையோ அடுத்தவருடைய மனைவியோ அபகரிக்கிறது தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் என்கிற சில காரியங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கிறான், ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறான். இதுக்கு நான் விலக்கி தான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தான் நீதிமான் என்று எடுத்துக்கொண்டு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, சிலர் யோசிக்கிறீங்க, எனக்கு மதுபான பழக்கம் கிடையாது, எனக்கு எந்த இச்சையிலையும் நான் விழுறது கிடையாது, விபச்சார பாவம் எனக்கு கிடையாது, வேசித்தனம் எனக்கு கிடையாது, யாருடைய பொருளையும் நான் அபகரிக்கிறதில்லை, யாருடைய பொருளுக்கு நான் ஆசைப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஒரு நீதியை வைத்து கொண்டு இதெல்லாம் தான் பாவம் என்று சொல்லி நினைத்து கொண்டு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பாவம் என்றால் என்ன என்பதை வேதத்தில் டெஃபினிஷன் போட்டிருக்கு. தேவனுடைய கற்பனைகளுக்கு மீறுவது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவ்வளவுதான் பாவம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதிருங்க. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற சில பாவங்கள் அப்படின்னாச்சுன்னா அதை நம்ம பாவமாக எடுத்துக்கிறதில்ல, அதை ஒரு சுபாவமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒரு நாளும் ஒரு பாவத்தை இது அவனுடைய சுபாவம் என்று சொல்லி அவன் எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு ஐயோ, அவனை எடுத்துக்கொள்ள வைக்கிறவர்களுக்கும் ஐயோ, அது அவருடைய சுபாவம் பா அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறீங்க. அதுதான் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவம். அதில் ஒரு சிலதை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஏன் என்னை ஜனிப்பித்தாய், என்னை ஏன் பெத்தேன்னு ஒரு தாய் தகப்பனை பார்த்து ஒரு பிள்ளை கேட்டால் அது அந்த பிள்ளைக்கு சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சாபன்றது உச்சக்கட்ட பாவம். இன்னைக்கு ஏதாவது ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை பார்த்து ஏன் பத்தேன்னு நினச்சி சொல்லி கேட்டுட்டு, இல்லைன்னா தகப்பனை பார்த்து ஏன் இந்த உலகத்தில் என்ன பத்திங்கன்னு கேட்டுட்டு, இதை ஒரு பாவன் ஒரு மகள் எடுத்துக்கிறாளா, இல்லை ஒரு மகன் தான் எடுத்துக்கிறானா? இல்லை, இது அவர் பாவன்னு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இது மிகப்பெரிய சாபம் அந்த பிள்ளைகளுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை பார்த்து நீ ஏன் என்னை பத்தேன்னு அவங்க கேட்குறாங்கன்னா பரலோக பிதாவுக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிற ஒரு கேள்வி. ஒரு தாயும் தகப்பனும் மாத்திரம் விரும்பி ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்க முடியாது. ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவர் பிறக்க முடியாது. அப்படி இருக்க
எந்த விதத்திலும் இவர்கள்தான் காரணம் என்று குற்றப்படுத்த முடியாதிருக்கிற ஒரு அப்பா அம்மாவை பார்த்து ஒரு பிள்ளை குற்றப்படுத்துகிறாள் என்றால் அது பரலோகத்திற்கு விரோதமாய் செய்கிற ஒரு பெரிய பாவம். ஒரு பிள்ளை எப்படி இந்த உலகத்திலே உற்பத்தியாகிறாள்? ஒரு கணவன் மனைவியுடைய சரீர பிரகாரமான உறவிலே அந்த பிள்ளை பிறக்கிறது என்று நாம் நினைத்து கொள்கிறோம். அது ஒரு பக்கத்திலே ஒரு வே ஆஃப் கன்சீவிங், அந்த குழந்தை உருவாவதற்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு ரூட், ஒரு வழியே தவிர ஒரு குழந்தை எப்படி அவதரிக்கிறதாம் வேதம் சொல்லுகிறது. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஒரு திரவியத்தை ஒரு தாயினுடைய கற்பத்திலே நிரப்பும் பொழுதுதான் அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைகிறாள். பரலோகம் சம்பந்தப்படாமல் இந்த பூமியில் ஒரு மனுஷன் பிறக்க முடியாது. ஒரு தாயும் தகப்பனும் தலகுப்பற நின்று என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, பரலோகம் கட்டளையிடாமல் பரலோகத்திலிருந்து ஒரு திரவியம் அந்த தகப்பனுடைய மூலமாக இந்த தாயினுடைய கற்பத்திற்குள்ளால அனுப்பப்படாத வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்க முடியாது. இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம். அப்படின்னா ஒரு குழந்தை என்பது யார்? பரலோகத்தில் இருக்கிற திரவியம். திரவியம் என்றால் ட்ரெஷர், பொக்கிஷம் என்று அர்த்தம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து ஏன் பெத்தேன்னு கேட்குறீங்க. ஆனால் அதே நேரத்தில் சில பெற்றோர்களும் ஏன் தான் உன்னை பெத்தனோ எனக்கு தெரியலேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களும் சில நேரங்களிலே மனவேதனைப்பட்டு கதறுகிறதை பார்க்கலாம். இதுவும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பெரிய பாவம். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற திரவியம், ட்ரெஷர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக தாய்மார்கள் அந்த பரலோக பொக்கிஷத்தை நாய, பேய, கழுத என்னெல்லாம் சொல்லி நம்ம கூப்பிடுறோம் பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பரலோகத்தின் பொக்கிஷத்தை நாய்க்கு ஒப்பிட்டு பேசுவது ஒரு பெரிய பாவம். பரலோகத்தின் பொக்கிஷத்தை ஒரு பேய், விழுந்து போன ஒரு பேய்க்கு, அழிக்கிற ஒரு பேய்க்கு ஒப்பிட்டு பேசுவது ஒரு பெரிய பாவம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு எந்த பாவமும் இல்லை, எனக்கு விபச்சார பாவம் கிடையாது, எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது, புகைப்பிடிக்கிற பழக்கம் கிடையாது, யாருக்கு நான் எந்த கெடுதலும் பண்ணலைன்னு சொல்லிட்டு நிறைய கெடுதல்கள் செய்து கொண்டிருக்கிறதுனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற சில பாவங்கள் இதெல்லாத்தையும் ஆண்டவர் சுமந்தார். எல்லாத்தையும் ஆண்டவர் சுமந்தார். ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ நாய, பேய, கழுத இதெல்லாம் வார்த்தையை சொல்லிடாதீங்க. இது பரலோகத்திற்கு விரோதமான தேவனுடைய உன்னதமான படைப்பை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறதற்கு சமானம். அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் வளருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பொக்கிஷத்தை ஒன்றை நம்பி நான் கொடுக்குறேன், இந்த சிறு வயதிலே பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்திலே நீ நடத்து, அப்பொழுது முதிர் வயதிலும் அதை காத்துக்கொள்வார். இன்னும் நிறைய பெற்றோர்கள் செய்கிற ஒரு பெரிய பாவம், அவர்களுக்கு அது பாவம் என்றே தெரியாமல் செய்கிற பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அவர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நற்சாட்சிகளாக இருப்பதற்கு பதிலாக கனி கெடுக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஃபார் உதாரணத்துக்கு 1-2 சொல்கிறேன், அது அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நீங்கள் சர்வசாதாரணமாக செய்கிற காரியங்கள். ஒரு கடங்காரன் வீட்டுக்கு வரான், வீட்டில் வந்து பெல் அடிக்கிறான். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எந்த பிள்ளைய நல்வழியாக நடத்தணுன்னு பொறுப்பு பெற்றோரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறோ அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, டோரை திறந்து அப்பா இல்லைன்னு போய் சொல்லு, அம்மா வீட்டுக்குள்ளே இல்லைன்னு போய் சொல்லு அப்படின்னு யாரை தூது அனுப்புகிறாங்க? நல்வழியிலே வளர்த்தப்பட வேண்டிய பிள்ளைகளுக்கு பொய் சொல்லுவதற்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் பெற்றோர்கள். இந்த பிள்ளை யோசிப்பா, அம்மா உள்ளதானே இருக்காங்க, அப்பா உள்ளதானே இருக்காங்க, ஏன் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்கன்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. பின்காலங்களில் அப்பா தப்பு பண்ணுறாரு, அம்மா தப்பு பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் இந்த பிள்ளைகளை பாவம் செய்வதற்கு பெற்றோர்கள் தூண்டுகிறார்கள். சில இடங்களில் பார்த்திங்கன்னா சில பெற்றோர்கள் தனக்கு சிகரெட் வாங்கிட்டு வர்றதுக்கு பையனை அனுப்பி விடுறாரு, காசு கொடுத்து, அப்பாவுக்கு போய் சிகரெட் வாங்கிட்டு வாடா. எப்படி இருக்க யோசித்து பாருங்கள். அவங்க நினைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. எல்லாம் தெரியும்.
அந்த பிள்ளைகள் அப்பா இதை வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பண்ணுறாரு, நம்ம டேஸ்ட் பண்ணால் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒழிச்சு அந்த பிள்ளைங்க டேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பெற்றோர்களுக்கு அது தெரிவது இல்லை. ஸோ இப்படிப்பட்ட பாவங்கள் என்று நினைக்காத அளவுக்கு சில பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தவங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறது ஒரு பெரிய பாவம். இப்போ பாருங்க, இப்படி நான் பட்டியல் போட்டு சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு பாவங்கள் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிறது. கேட்டால் அது அவருக்கு சுபாவம், குடிக்கிறத கேட்டால் அவருக்கு ஒரு சுபாவம். ஏன் இது சுபாவம், ஏன் கோபப்படுறாரு சுபாவம். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை சுபாவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வேதனையிலும் வேதனை. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, முதல்ல நீங்க அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றதை நிறுத்துங்க. அடுத்தவங்க சமாச்சாரம் நமக்கு வேண்டாம். அடுத்தவங்களை பற்றி ஒரு இடத்துல ஒன்று சொல்கிறீங்கன்னா தயவு செய்து நல்லதாக இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லவே சொல்லாதீங்க. அந்த பொல்லாப்புக்கு நாம் ஒரு நாளும் ஆளாகக்கூடாது. இந்த பாவங்கள் எல்லாம் நாம் செய்து தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும் செய்கிற எல்லா பாவங்களையும் இயேசு தன்னுடைய சிலுவையிலே சுமந்து கொண்டு 2000 வருஷங்களுக்கு முன்பாக கொல்கத்தா மலைக்கு நேராக போய் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. இதுக்கு மேலே அவரை நீ சுமக்க வைக்கலாமா? ஒரு முதல் கேள்விக்குறி. இன்னைக்கு வரைக்கும் அவரை சுமக்க வச்சிட்டு இருக்கிற, அன்றைக்கு ரோமர் சேவகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத வல்லுநர்கள், எல்லாரும் தலைமை ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே நாளிலே இயேசுவை துக்கப்படுத்தி சிலுவையை சுமக்க வச்சு வாரினால் அடிச்சு அவருடைய சிரசில முள்முடியை சூட்டி அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவரை சித்திரவதை செய்தார்கள். அதை படிக்கும் பொழுது ஐயையோ இவனுங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் நம்ம கேட்குறோம். அதை சில பாடல்களில் இந்த சிலுவை காட்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. இவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்களா என்று சொல்லி ஆதங்கப்படுகிற நீ ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை என் இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை முறை சிலுவையிலே இன்றைக்கும் இயேசுவை சுமக்க விட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த உலகத்தில் சிலுவையில் ஒரு இயேசுவை இன்னைக்கு சுமத்தாத அளவுக்கு நீ பரிசுத்தவானாய் மாறணுன்னு ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம செய்கிற பாவங்களின் நிமித்தம் இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் உப்பு சப்பு இல்லாததுக்கெல்லாம் சண்டை போடுகிற பிள்ளைகள், இவைகள் தான் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்கள். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. எங்களுக்காக சிலுவையை சுமந்து கொண்டு போன தேவனே, எங்கள் பாவங்களை நீர் சிலுவையிலே சுமந்தபடியினால் எங்கள் பாவங்களினுடைய அந்த வெயிட், பாரம் உமக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. அதற்காக எங்களை மன்னியும் என்று நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு பிறகாவது நாங்கள் எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம் உம்முடைய தோள் மேலே சிலுவையை சுமத்தி உமக்கு அழுத்தம் கொடுக்காமல் உம்மை சந்தோஷமாய் எங்களுக்குள் வைத்து கொண்டாட ஒரு புதிய இருதயத்தை என் பிள்ளைகளுக்கு தார். பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு மனநிலையை தார். பாவத்தை கண்டாலே அது அருவருக்கத்தக்கது என்று சொல்லி அதை சீ என வெறுத்து ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய். பாவங்கள் என்று தெரியாமல் இவர்களை சுற்றி நின்ற பாவங்களை என் ஆண்டவர் கிருபையாய் மன்னியும். இவருடைய சுபாவங்கள் புதிதாய் மாறட்டும், இவருடைய எண்ணங்கள் புதிதாய் மாறட்டும், யோசனைகள் புதிதாய் மாறட்டும். ஆண்டவருக்குள் உறுதிப்படட்டும், ஸ்திரப்படட்டும். கர்த்தர் ஒரு புதிய ஜீவியத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எங்களுடைய துக்கங்களையும் நீர் சுமந்தீர். இன்றைக்கு எங்களுடைய இருதயம் மகா கொடிய துக்கங்களினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் அத்தனை துக்கங்களையும்
நீர் சிலுவையிலே சுமந்தபடியினாலே அது ஒரு பெரிய அழுத்தமாக எங்களுடைய மனதிற்கு இந்த துக்கங்கள் மன அழுத்தம் கொடுக்கிறது மாதிரி அந்த அழுத்தங்கள் உம்முடைய சிலுவையிலே இருந்தபடியினாலே அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் நீ கீழே விழுந்தீர். இன்றைக்கு எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி, அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றி, எங்களுடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிற நேரத்திலேயே எங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற சம்பவங்களிலே ஒரு சந்தோஷமான காரியம், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், பெயர், புகழ் அத்தனையும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. ஒருவேளை இவர்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் ரொம்ப நேசித்தவர்களை இழந்து என் பிள்ளைகள் தவிப்பார்களே, ஆனால் அந்த துக்கத்திலிருந்து அவர்களை ஈடுகட்டி அவர்களை வெளியே கொண்டு வரும்படி மகிமையான சுப காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் இயேசுவினுடைய தலைமையிலே நடக்கட்டும் என்று இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.